கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் பண்டிகையை இன்று உலகம் முழுவதும் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நேரங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உலகம் எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? கிறிஸ்துமஸ் ஆராதிக்கிறார்கள். ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லப்படுகிற சில சபைகள் உண்டு. அவைகள் வருகிற ஜனவரி மாசம் 7ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. ஆனா அவங்களும் கொண்டாடுறாங்க, கொஞ்சம் இதுவாக கொண்டாடுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாவுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாஸ் என்று சொல்லப்படுகிற யூதாவின் ராஜா, அவன் 11வது இடத்திலே அவன் காணப்படுகிறான். இப்படிப்பட்ட இந்த ராஜா என்ன செய்தான் என்றால், எருசலேமில் காணப்படுகிறதான ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய அவன் அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்களை உண்டு பண்ணி, அந்த அந்நிய தெய்வங்களுக்கு அவன் பலிகளை செலுத்தினது மட்டுமல்ல, தன்னுடைய குமாரர்களை என்ன செய்தன்னா தீக்கிட பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவனை விட்டு விலகி வாழ்ந்தது மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவனை விட்டு வழி விலகி விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளே நடத்துகிற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். அப்படிப்பட்டதான சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். மீகா என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசியை எழுப்பி, அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வர வேண்டும், பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவன் உரைத்தது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் வருகிறார் என்று அவன் வெளிப்படுத்தி காட்டினான். அல்லேலூயா. ஓசியா என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசி எழும்பி, அவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தி காட்டியது மட்டுமல்ல, என்ன நடந்தது என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைய தினத்திலே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவளை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 3வது ஆண்டவர் ஏசியாவை எழுப்புகிறார். அல்லேலூயா. அந்த ஏசியா எழும்பி அந்த விக்கிரக ஆராதனைகளுக்குள்ள அடிமைப்பட்டு போயிருந்ததான அந்த ஜனங்களை, அடிமைப்பட்டு போய் இருந்ததான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அவன் பாவத்தை குறித்தும் அந்த ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனைகளை குறித்தும் அவன் எச்சரித்து பேசினது மட்டுமல்ல, அவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான தேவனை உங்களை சந்திக்கும்படியாக, உண்மையான தேவனே மனிதனாக இந்த உலகத்தில வரப்போகிறார் என்பதை குறித்து இந்த ஏசியா தீர்க்கதரிசி ஆண்டவராகி இயேசு இந்த உலகத்தில பிறப்பதற்கு முன்பதாக 400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் அவர் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அவைகள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே இந்த யூதர்கள் அடையாளத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடையாளத்தை அவர்கள் காணும்படியாக விரும்புகிறார்கள். அந்த அடையாளமாக இந்த ஏசியா ஒரு காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஏசியாவுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசா சொன்னப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இந்த உலகத்தில் தேவன் மனிதனாக பிறப்பதற்கு ஒரு ஏற்ற காலத்தை, ஏற்றதான ஒரு தகுதியான ஒரு காலத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது, இந்த ஆண்டவராகிய இயேசு பிறக்கிற அந்த நாட்களிலே அகஸ்துராயன் என்று சொல்லப்படுகிற ஒரு ரோம சக்கரவர்த்தி அந்த தேசங்களை ஆண்டு கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஏரோது என்று சொல்லப்படுகிற யூதா ராஜ்யத்துக்கு அவன் தேசாதிபதியாக காணப்பட்ட காலமாயிருந்தது. உலகம் எங்கும் ஒரே ராஜ்யமாக அந்நாட்களிலே காணப்பட்டது.
கிரேக்க பாஷை மட்டுமே எல்லா ஜனங்களாலும் பேசப்பட்டதாய் காணப்பட்டது. இந்த யூதர்கள் தேசங்கள் எங்கும் பரவி போய் சிதறடிக்கப்பட்ட இடத்திலும் அவர்கள் வாழ்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு காலத்தை ஏற்ற ஒரு தருணத்தை, ஒரு தகுதியான ஒரு நேரத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். இந்த நாட்கள் அவருக்கு சாதகமான ஒரு என்பதை அறிந்து ஆண்டவராகிய இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தேவனே மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார். ஏசாயா தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா சொன்னதான அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்தும்படியாக தேவனே மனிதனாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர்கள் விவாக வாழ்க்கைக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற காலங்கள். ஆனால் தேவ தூதன் மரியாளுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவள் கர்ப்பவதியாய் காணப்பட்டார். அவள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட கன்னிகை கர்ப்பவதியாக மாறி ஒரு குழந்தையை தேவனை பெற்றெடுக்க வேண்டும் என்கிற அந்த கால நேரம் வரும்போது அது யோசேப்புக்கு அறிந்தவுடனே அவன் எண்ணினான். அவன் ஒரு நீதிமானாய் இருந்ததினால் தன் மனைவியை வெட்கப்படுத்த கூடாது, தன் மனைவியை கேவலப்படுத்த கூடாது, தன்னை எப்படியாகலும் தன்னை ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய சொப்பனத்திலே ஆண்டவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நீ தேவனுடைய மனிதனாய் இருக்கிறாய், வேதத்தை நன்றாக வாசித்துக் கொண்டிருக்கிறாய், வேதத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஏசாயா என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக நீ மரியாளை தள்ளிவிடாதே, நீ அவளை சேர்த்துக்கொள். கைகளை நல்ல தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் பிறக்கும் போது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்று ஆண்டவர் யோசேப்பிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? வேதத்தின் அடிப்படையில அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை யோசேப்புக்கு சொன்ன மாத்திரத்திலே வேத வார்த்தைக்கு வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? இப்படிப்பட்ட ஒரு தருணம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் என்றால் நீயும் நானும் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் தெய்வ பயத்தோடு கூட காணப்பட்டதான அந்த யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்பினான், விசுவாசித்தான். அதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தன் மனைவியை தன்னோடு கூட அவன் சேர்த்து கொண்டான். இதுதான் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஏசாயா தீர்க்கதரிசி 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனே மனிதனாக இந்த உலகத்தில வருவார், அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். அது ஒரு அடையாளம். இதுவரைக்கும் உலகத்திலே சம்பவித்திராத, இதுவரைக்கும் நடந்திராத ஒரு புதுமையான ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி தேவகுமாரனை பெற்றெடுப்பார். இதுதான் யோசேப்பு கேட்ட உடனே அப்படியே கீழ்ப்படிந்தான். இந்த கிறிஸ்துமஸ் புது துணி இருக்கும், புது ஆகாரம் இருக்கும், புதிய எல்லாம் நிறைய காரியம் இருக்கும். தேவன் நம்மோடு கூட இல்லாவிட்டால் இது நமக்கு கிறிஸ்துமஸ் ஆக இருக்கவே முடியாது. கைகளால தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீ அறிக்கை பண்ணும்போது இன்றைக்கு நமக்கு கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்பது தேவன் நம்மோடு கூட வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த நாள் தான் நமக்கு கிறிஸ்துமஸ். கரங்களை பண்ணால தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதனால டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அல்ல. எப்பொழுது தேவன் நம்மோடு கூட வருகிறாரோ, நம்மோடு கூட வந்து ஜீவிக்க தொடங்குகிறாரோ, அந்த நாள் தான் நமக்கு உண்மையான கிறிஸ்துமஸ். அப்ப அந்த கிறிஸ்துமஸ்ல நாம் எண்ணிக்கொள்வது தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார். உடைய பேர் என்ன? இம்மானுவேல்.
Praise the Lord. இரண்டாவதாக ஆண்டவர் மரியாளிடத்திலே பேசுகிறார். இப்பொழுது அந்த தேவ தூதன் அவளை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 31 வசனத்திலே வாசிக்கும் போது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு என்ன பெயர் வைக்கணும்? இயேசு என்று சொல்லி பெயர் வைக்க வேண்டும். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது என்றால், மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் எப்பொழுது வெளியே வருகிறானோ, பாவத்துடைய வல்லமையிலிருந்து எப்பொழுது அவன் வெளியே வருகிறானோ, அந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துமஸ். கரைகளை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? அப்ப கிறிஸ்துமஸ் என்பது தேவன் நம்மோடு கூட இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய துன்மார்க்கங்களை, தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த காரியங்களை, ஆகாசின் ராஜாவின் நாட்களிலே அவன் தவறு செய்தது மட்டுமல்ல, அந்த ஜனங்களும் தவறு செய்ததினாலே ஆண்டவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து, தேவனே மனிதனாக இந்த உலகத்திலே வரப்போகிறார், அப்பொழுது மனிதனுடைய பாவங்களை ஆண்டவர் நீக்கி உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கும் போது அவர்கள் பெருத்த ஜாதிகளாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யுத்தம் பண்ணி இருந்தால் இந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடிகிற அளவுக்கு அவருக்கு பலம் இருந்தது. காரணம் என்னவென்றால், அவர்கள் போன யுத்தத்திலே கர்த்தர்களுக்கு ஜெயத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் பாவத்தில் இருக்கிற வரைக்கும், அந்த பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற வரைக்கும், அந்த எகிப்துக்குள் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்களால யுத்தம் பண்ணி அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியாதபடி அவரை தத்தளித்துக் கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எங்களை ரட்சியும் ஆண்டவரே. கைகளை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தமா? இந்த எகிப்தியர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், மிலாரினால் எங்களை அடிக்கிறார்கள், எங்களை கடினமாக வேலை செய்கிறார்கள். எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்த அதே அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில செய்யும்படி எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, தேவன் அந்த இடத்திலே இறங்கி வந்து மோசேயை ஆண்டவர் அழைத்து அவன் மூலமாக இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்திலே எவ்வளவு படித்திருக்கலாம், எவ்வளவு பணம் பொருள் இருக்கலாம், எவ்வளவு ஆஸ்திகள் இருக்கலாம், எவ்வளவுதான் இருந்தாலும் உன் பாவத்தில் அவைகள் உன்னை விடுவிக்க முடியாது. நம்மை விடுவிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து நிற்கிற தேவாட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் அவர் வந்தது மட்டுமல்ல, நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு நம்முடைய பாவ வாழ்க்கை நம்மை விட்டு அகன்று போனதோ, அன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துமஸ். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தாம. அதனால கிறிஸ்துமஸ் என்பது பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நம்மை மறுபடியும் பறக்க பண்ணி தேவ சமூகத்தில் நிற்கும்படியான ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்தாரு. அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இயேசு என்றால் நம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அந்த ரட்சகர் வேறு எங்கும் இல்லை, உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும்படியாக அவர் ரட்சகராக கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறார். கிரேக்க பாஷையில இந்த இயேசு என்று சொன்னால் யோசுவா என்ற அர்த்தத்தோடு காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் நிறைய இடங்களிலே யோசுவா என்று சொன்னால் அதுக்கு இயேசு என்ற பெயராய் காணப்படுகிறது. அதனால ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே காணப்படும் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அந்த உண்மையான இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று வெளியே வரும்போது உண்மையான கிறிஸ்துமஸை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இப்போ பார்த்து கேளுங்க சிஸ்டர், புசிப்பும் குடிப்பும் கிறிஸ்துமஸ் அல்ல, கடவுள் நம்மோட வருவதுதான் கிறிஸ்துமஸ். நம்முடைய பாவத்தை அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நாள் தான் நமக்கு கிறிஸ்துமஸ். மூன்றாவதாக அந்த ஆட்டு இடையரிடத்திலே அந்த தேவ தூதர்கள் சொல்லும் போது இம்மானுவேல் என்று சொல்லல, இயேசு என்று சொல்லல, அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே
பிறந்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சரி, இந்த வசனத்துல நாளைக்கு வாசிக்க என்ன வாசிப்பீங்க? அடுத்த நாள் வாசிங்க, ஒரு மாசம் பொறுத்து வாசிங்க, ஒரு வருஷம் பொறுத்து வாசிங்க. நமக்கு 70 வயசு, அந்த 70 வயசுல வாசிங்க. இன்று நம்ம ஒரு நாளை நியமிச்சு எல்லாரும் கொண்டாடுறோம் இந்த உலகத்துலன்னு சொல்லி, நாமும் அந்த நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம், நம்ம இருக்கிற உற்றார்களுக்கெல்லாம் இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக, இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களோடு கூட நம்ம இணைந்து கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். இந்த கொண்டாட்டம் கிறிஸ்துமஸ் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்பது உண்மையான அந்த நிகழ்வை குறித்து இன்னைக்கு நாம சிந்திக்கிறது போல, கடவுள் நம்மோடு இருக்கும் போது கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. நமக்கு 365 நாளும் கிறிஸ்துமஸ். ஏன் தெரியுமா? தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேதவசனம் சொல்லுகிறவர் அதிசயமானவர். கரங்களை நல்லா தட்டி 365 நாள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? அதிசயங்களை செய்யக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி. இரண்டாவதாக, எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறதோ, உலக மனிதனிடத்தில் ஆலோசனைக்கு போகக்கூடாது, உலக படித்தவனிடத்தில் ஆலோசனை போடாது. நம்முடைய தேவனே நமக்கு ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவரை காட்டி நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்கிறவர் இந்த உலகத்திலே இல்லை. நாம் யாரையோ தேடி போவோம், நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்க மறந்துடுறோம். இந்த கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகள் அங்குங்காலையாதே, என்னிடத்தில் ஆலோசனை கேள். அல்லேலூயா. 365 நாளும் நமக்கு ஆலோசனை தருகிறவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் சாதாரணமானவர் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். கைகளை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அது மட்டும் அல்ல, அவர் நித்திய பிதா. அல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் திடீரென வந்தவர் அல்ல. அவர் நித்தியமாக யுகாயுகங்களாக அவர் நமக்கு பிதாவாக ஆண்டவர் காணப்படுகிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த கிறிஸ்துமஸில் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தின் பிரபு. ஆண்டவருக்கு என்ன பேர்? என்ன? சமாதானத்தின் பிரபு. அவர் நமக்கு சமாதானத்தை தருவது மட்டுமல்ல, சந்தோஷத்தை ஆண்டவர் தருவது மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு வரும்போது உங்களுடைய சமாதான குறைவுகளை நீக்கி சமாதானத்தை ஆண்டவர் தரும்படியாகதான் இந்த கிறிஸ்துமஸை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் தாவீதின் வம்சத்திலே இந்த உலகத்திலே வருவார் என்பதை பிள்ளையாம் என்று சொல்லப்படுவது இருக்கிறது சொன்னார். யூதாவில ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னானே, அவர் யூத குலத்திலே பிறப்பார், அதிலும் தாவீதின் வம்சத்திலே பிறப்பார் என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அந்த ஆட்டு இடையர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தாவீதின் ஊரிலே, தாவீதின் வம்சத்திலே என் ஆண்டவராகிய இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். கைகளை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமை. ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள், அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்பது நம்மை ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்பதுக்கு என்ன பேரு? நம்மை. உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் உங்களை ஆண்டவர் தான் ஆளுகை செய்யறாரா? உங்க சுயம்தான் ஆளுகை செய்தா? உங்க சுய விருப்பம் தான் ஆளுகை செய்தா? இல்ல மற்றவர்களால நீ ஆளப்படுகிறாயா என்பதை யோசித்து பாரு. இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே வேறு யாராலும் நம்ம நடத்தக்கூடாது, வேறு யாராலும் நம்மை ஆளுகை பண்ணக்கூடாது. கர்த்தரே நம்மை வந்து ஆளுகை செய்கிறவர். அவர் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். நம்மை ஆளுகை செய்யும்படியாக, அவரே நமக்கு புதிய வழிகள் நடத்தி செல்லும்படியாக கர்த்தரே மனிதராக, நம்மை போல மாம்சம் ரத்தம் உடையவராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். காரணம் என்ன? அவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக. அல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மற்ற ஜனங்களுக்கு ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி இந்த சாமுவேலின் மூலமாக அவர்கள் ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்தி காட்டும் போது ஆண்டவர் துக்கப்படுத்தினார். நான் நடத்துவதை விட அந்த ராஜாக்கள் உங்களை நடத்த வேண்டுமா என்று சொல்லி
முதல் ராஜாவாகிய சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கேட்டவர்களுக்கு கிடைத்தது, ஆனால் அவர்களால் அதை செயல்படுத்த முடியவில்லை. அதனாலதான் இன்றைக்கு இருக்கிற யூதர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் ராஜா கிடையாது, எங்கள் ஆண்டவர் தான், கர்த்தர் தான் எங்களுடைய ஆண்டவர், அவர்தான் எங்களை ஆளுகை செய்கிறவர். கடைசியாக தூதர்களுக்கு சொல்லப்படுது, அவர் கிறிஸ்து. என்னதுங்க? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து. என்ற கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற வார்த்தை வெளிப்படப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றால், ஒரு ராஜாவை அவர்கள் அந்த ஸ்தானத்திலே அமர வைக்க வேண்டும் என்றால், அவர்களை அபிஷேக தைலத்தின் மூலமாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. இது அவருடைய வழக்கம், ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இரண்டாவதாக, ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனை தெரிந்து கொண்டால், அவனை அபிஷேக தைலத்தினால் என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். ராஜாக்களுக்கு அபிஷேகம், ஆசாரியர்களுக்கு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லிருக்குன்னா, அவர்கள் மேசியா என்று அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து என்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனாலதான் இந்த ஆண்டவராகிய இயேசுவை பிதா தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவரை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். தேவனே மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருந்தோம், அவருக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது. அவர் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டிய தேவ திட்டம் இருந்தது. அதனாலதான் வேதாகமம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனாலதான் ஆண்டவர் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகத்தை பெற்ற அந்த ஆண்டவராகிய இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் திரிந்து அலைந்து அவர் என்ன செய்தார் என்றால், தன் ஊழியத்தை பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு கூட அவர் நிறைவேற்றுகிறது நம்ம பார்க்கிறோம். அபிஷேகத்தை பெற்ற பிறகு தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். கைகள் நல்ல தட்டி ஆண்டவரை மகிமைப்படுது, நல்ல கரங்களை தட்டி. அதனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீது யுத்தங்களுக்கு போகும்போது, யுத்தத்தில் அவன் காணப்படும் போது, அவன் ஒரு நாளும் யுத்தத்திலே தோல்வி அடையல. எல்லாவற்றின் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். கைகள் நல்ல தட்டி. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில தோல்விக்கு இடம் கிடையாது. அவர்கள் வெற்றியின் மேல் வெற்றி அடையத்தக்கதாக தாவீதை போல கர்த்தருடைய எல்லைகளை இந்த ஆண்டில விரிவுபடுத்தும்படியாக உன்னையும் என்னையும் அபிஷேகிக்கிறவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் நம்மை நன்மை செய்ய வைக்கும். அல்லேலூயா. சும்மா ஏதோ அன்னிவாசி பேசிட்டு போறது மட்டும் இல்லை, சுபாவங்களை மாற்றும், குணங்களை மாற்றும், பண்புகளை மாற்றும், தேவனுக்கு ஒத்த நிலையில நம்மை மாற்றும். அதனால்தான் யோவான் சொல்றாரு, இப்போ நம்ம தேவனோடு கூட இருக்கிறோம், நம்ம தேவனை போல இருக்கிறோம், இனி வரப்போகிற ராஜ்யத்துல நம்ம எப்படி இருப்போம் நமக்கு தெரியலன்னு சொல்றான். அல்லேலூயா. நம்ம தேவனோடு கூட இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய குணங்களை அது மாற்றுகிறது. இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னே தீமை செயலாய் இருந்தோம், புறங்குருளாய் இருந்தோம், அநேக குடும்பங்களை தாழ்வாக பேசினோம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் நான் நன்மை செய்கிற கிறிஸ்துமஸ் ஆக அந்த அபிஷேகம் என் மேல் இருப்பதினாலே நான் யாவருக்கும் நன்மை செய்யும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். கைகளை நல்ல தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. ஈசப்பாவுடைய அபிஷேகம் அவரை அமர விடல, அவரை சும்மா விடல. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் பிதாவுடைய சித்தத்தை நிறைவு செய்யும்படியாக, பிதாவுடைய நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாக அந்த அபிஷேகம் ஆவியானவர் நடத்தக்கூடியவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிறார்கள். தேவன் இயேசு தேவனுடைய புத்திரராய் இருந்தபடியினால் அந்த அபிஷேகத்தின் மூலமாக அவர் நன்மை செய்து ஆண்டவர் அநேக பிசாசுகளை துரத்தி தேவ ராஜ்யத்தை மகிமைப்படுத்தி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை நமக்கு தரக்கூடிய கிறிஸ்துமஸ். அல்லேலூயா.